இன்றைக்கி நாம் விசாகம் ஸ்பெஷலாக முருகருக்கு ரொம்பவே பிடிச்ச திணையை வச்சு அதிரசத்தை பிரசாதமாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திணை அதிரசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் அளவுக்கு திணை அரிசியை சேர்த்துக்கோங்க. கூடவே 200 கிராம் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு நல்லா சுத்தமாக அலசி கழுவிக்கோங்க. 2-3 தண்ணி மாற்றி அலசி கழுவிக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கு அப்புறமா இதோட மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், அரிசியும் திணையும் நல்லா ஊறி வந்திருக்கு. திணை கொஞ்சம் வெடித்த மாதிரி நல்ல உப்பெல்லாம் இருக்கும். இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக வடித்து எடுத்துடுங்க. வடித்ததுக்கு அப்புறமா ஃபேனுக்கு கீழே ஒரு வெள்ளை துணியை விரிச்சிட்டு இந்த அரிசி திணையை விரிச்சிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே காய விட்டுடுங்க. ரொம்ப காஞ்சிடக்கூடாது, தொட்டு பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கணும். இப்போது இந்த திணை அரிசியை கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் அரைக்க முடியாது, அதனால கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அரைக்கும்போது இதோட 2 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா நல்லா பொடி ஓட்ட உள்ள அரிப்பில் சேர்த்து நல்லா ஜலிச்சிடுங்க. மீதி வரக்கூடிய குருணையை மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய திணை அரிசியை அரைக்கும்போது அதோட சேர்த்து அரைச்சிடுங்க. இப்போ கடைசியாக பாருங்கள், மொத்தத்தையுமே அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்தாச்சு. ஜலிச்சதுக்கப்புறமா கடைசியாக இவ்வளவுதான் குருணை. இந்த குருணை நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போது இந்த விரிஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே எந்த பாத்திரத்தில் அதிரசத்துக்கு மாவை விரவ போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த மாவில் இருக்கிற ஈரப்பதம் போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டைட்டாக அமுத்தி வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரையை இடித்து அளந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கரைச்சிடுங்க. கரைச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்துக்கு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வடிகட்டி சேர்த்ததுக்கு அப்புறமா பாகு காய்ச்சிக்கோங்க. பாகு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வர வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. திக்காக வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இந்த பாகை ஊற்றி பாருங்கள். தண்ணியில் கரைஞ்சி போகாமல் இருக்கணும். அதே நேரத்தில் கையில் எடுக்கவும் வரணும். இப்போ பாருங்கள், எனக்கு எடுக்க வருது. எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம உருட்டணும். உருட்டும் போது இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவோட கொஞ்சமாக சுக்கு பொடியும் சேர்த்துட்டு மாவை லைட்டாக லூஸாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ உடனேயே காய்ச்சி வச்சுருந்த சர்க்கரை பாகை கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா விரவிடுங்க. மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் ஊற்றிடாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டெப்பை நம்ம ரொம்பவே ஸ்பீடாக பண்ணணும். அந்த பாகில் இருக்கிற சூடு குறைகிறதுக்கு முன்னாடியே ஊற்றிடணும். பாகு ஆறிடுச்சுன்னா பாகு ரொம்பவே இறுகிடும். அதுக்கப்புறமா அதிரசத்துக்கு கரெக்டான பக்குவம் இருக்காது. இப்போ மொத்தத்தையும் ஊற்றுனதுக்கப்புறமா மாவோட பக்குவத்தை பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா லூஸாக இருக்கணும். லைட்டாக எடுத்துகிட்டு உருட்டி பார்த்திங்கன்னா உருட்டவும் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்துக்கு நம்ம அதிரசத்துக்கு மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நெய்யை மேலே இந்த மாதிரி தடவிக்கோங்க. அப்போ தான் மேலே இருக்கிற மாவு காயாமல் இருக்கும். இப்போ சுற்றிலும் ஓரங்கள் எல்லாமே தடவுனதுக்கு அப்புறமா ஒரு தட்டை போட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா 3 நாள் வரைக்கும் இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதிரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். எப்போ நீங்கள் அதிரசம் செய்ய போகிறீங்களோ அப்போ இதை எடுத்துட்டு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிடுங்க. நல்ல டைட்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த கையால் நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது மாவு அழகாக நல்ல இலக்கமாக வரும். இப்போ மாவை இது போல் நல்லா சாஃப்டாக விரவி வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட வேண்டாம். இப்போது ஒரு வாழை இலை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவிட்டு விரவி வச்சுருந்த மாவுலேருந்து இந்த அளவுக்கு சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு இந்த தட்டில் வச்சு கையாலேயே விரிச்சிடுங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு தட்டால் லைட்டாக அமுத்தி விட்டு விரிச்சு எடுங்க. ரொம்ப ஒல்லியாக விரிச்சிடக்கூடாது. இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி விரிச்சிட்டு நடுவில் விரலால் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டையும் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இனி நாம அதிரசத்தை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டை மாவை போட்டு பாருங்கள், அது நின்று பொரிஞ்சு வரணும். அந்த பக்குவத்துக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற அதிரசத்தை உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு அது தானாக எழுந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. நீங்கள் முறையாக செய்கிறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு 1 போட்டு பொரிச்சு பாருங்கள். 1 வெந்து வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்ததை போடுங்க. ரொம்ப செவக்க விட்டுட வேண்டாம். பொன்னிறமாக செவந்ததும் வெளியில் எடுத்துடுங்க.
ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். முதல் முறையாக செய்கிறதா இருந்தாலும் பர்ஃபெக்டாக வரும். சூடாக சாப்பிடும்போது கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆற விட்டுட்டு மறுநாள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, முருகருக்கு ரொம்பவே பிடிச்ச திணையை வச்சு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக அதிரசம் இந்த வைகாசி விசாகத்துக்கு பிரசாதமாக செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷிணாசி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.